Hi friends, வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சென்டமெக் சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடுச்சு. நமக்கு செப்டம்பர் மாதம் இந்த எக்ஸாமினேஷன் நடக்க போது. டோட்டல் வேக்கன்சிஸ் அரௌண்ட் 2000 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் மெயின்ஸ் எக்ஸாம், அதாவது குரூப் 2 போஸ்டிங் 540 போஸ்டிங்ஸும் பேலன்ஸ் குரூப் 2A போஸ்டிங்ஸும் இருக்குது. இதில் குரூப் 2 ப்ரிலிமினரியை கிளியர் பண்ணிவிட்டு மெயின்ஸ் போகிறவங்களோட கவுண்ட் ஆல்மோஸ்ட் 20,000 to 25,000 இருக்கும். இப்போ நமக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ராக்சிமேட்டாக 6 to 8 lakhs இருப்பாங்க. இந்த 6 to 8 lakhஸில் அந்த 20,000 to 25,000 நம்ம வரதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக என்ன செய்யணும் அப்படிங்கிற வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு 4 சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் தெளிவாக படித்தா போதும். கண்டிப்பாக நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ்க்கு போயிடுவீங்க. பிகாஸ் ப்ரிலிம்ஸ் வச்சு நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. மெயின்ஸோட மார்க் வச்சு நம்மளோட போஸ்டிங் இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் போகிறதுக்காக தான். ப்ரிலிம்ஸோட கட் ஆஃப் இது குரூப் 4 மாதிரி ரொம்ப ஹையாக இருக்காது. ஒரு 140லேருந்து 150 கொஸ்டின் நம்ம கரெக்டாக அடிச்சிருந்தோம் அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக நமக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிடும். இந்த 140 to 150 கொஸ்டின் அடிக்கிறதுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட லாங்குவேஜ், தமிழோ இங்கிலீஷோ ஏதோ ஒரு லாங்குவேஜ், அதில் நீங்கள் 100க்கு அட்லீஸ்ட் 95 கொஸ்டின் போடணும். அடுத்தது மேக்ஸு 25ல் 20 கொஸ்டின் போடணும். ஸோ இதுவே ஆல் டுகெதர் உங்களுக்கு 115 கொஸ்டின்ஸ் வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் இந்தியன் பாலிட்டி ஸ்கூல் புக்ஸ் பார்த்தாலும் சரி, இல்லை லக்ஷ்மிகாந்த் பார்த்தாலும் சரி, நமக்கு என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அந்த டாபிக்ஸை மட்டும் லக்ஷ்மிகாந்தில் பாருங்கள், இல்லை ஸ்கூல் புக்ஸ் பாருங்கள். கண்டிப்பாக இதில் ஒரு 10 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ பார்க்க ஆரம்பிக்காதீங்க. ஒரு ஜூலை 15லேருந்து நீங்கள் ஒரு பார்க்க ஆரம்பிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறது ஜூன் மேலேருந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் 3 to 6 months நீங்கள் பார்த்துக்கிறது நல்லாயிருக்கும். ஸோ இங்கிலீஷ், லாங்குவேஜ், மேக்ஸ், இந்தியன் பாலிட்டி, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், இதோடு சேர்த்து நீங்கள் இந்தியன் எக்கனாமி, இது மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற 140க்கு மேலே வந்துடும். அதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இதுவும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நோ டவுட் யூ வில் கிளியர் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். ஸோ இனிஷியலாக நான் சொன்னது ப்ளஸ் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிடுவோம். இதுக்கு தேவையான சில வீடியோஸை நம்ம அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ கீப் வாட்சிங் அவர் சேனல்.